நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞனுடைய வாழ்வையும் வரலாற்றையும், அவர் சந்தித்த சவால்களையும், அவர் நிகழ்த்திய சரித்திர பயணங்களையும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசி வருகிறோம். அவர் கடந்து வந்த கடினமான பாதைகளின் வழியே அவர் ஏறிய சிகரங்களை பற்றி நாம் வரலாற்றின் பக்கங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்கிறோம். அந்த வகையில் கலைஞர் அந்த 2001ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த அராஜகங்கள், ஜெயலலிதா ஆட்சி காலத்தினுடைய கொடுமைகள் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகின்றன. நான் நேற்றைய நிகழ்ச்சியில் குறிப்பிட்டேன். அதாவது முதல் கைது என்பது அமைச்சர் பொன்முடி அவர்களையும் சன் டிவி நிருபரையும் கைது செய்ததோடு அது தொடங்குகிறது என்று. அதற்கு பிறகு தொடர்ச்சியான பல்வேறு சதித்திட்டங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மீது ஏவப்பட்டன. பல்வேறு பொய் வழக்குகள் புனையப்பட்டன. தொடர்ந்து எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர், அதனுடைய முக்கியமான செயல்பாட்டாளர்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பழிவாங்கும் உணர்ச்சியினுடைய உச்சக்கட்டத்தில் அன்றைக்கு ஜெயலலிதா இருந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில்தான் அவருடைய முக்கியமான இலக்கு என்பது தலைவர் கலைஞர் அவர்களாக இருந்தது. தலைவர் கலைஞர் அவர்களை கைது செய்து ஒரு நாளாவது சிறையில் அடைத்துவிட வேண்டும் என்கிற அவருடைய உக்கிரமான பழிவாங்கும் உணர்ச்சிக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். 2001ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி இரவு 1:30 மணிக்கு கலைஞர் அவர்களுடைய ஆலிவர் ரோடு இல்லத்தினுடைய கதவுகள் தட்டப்பட்டன. கலைஞர் உறங்கிக் கொண்டிருந்தார். கதவை உடைத்து கொண்டு காவலர்கள் உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்து கலைஞரை கைது செய்து தரதரவென வன்முறையோடு, மிக வன்மத்தோடு இழுத்துச் செல்கிற அந்த காட்சி, இந்த காட்சியை எவரும் அன்றைக்கு மறந்திருக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு கொடும் செயலினுடைய உக்கிரமாக அந்த வயதில் தலைவர் கலைஞர் அவர்களே, அந்த வயது முதிர்ந்த ஒரு தலைவரை, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த அந்த தலைவரை, தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை இந்தியாவில் தலைநிமிரச் செய்த ஒரு இடத்திற்கு கொண்டு சென்ற தலைவரை அவர்கள் கைது செய்து இழுத்துச் செல்கிற அந்த காட்சி. அப்போது அங்கு வந்த சன் டிவி அந்த காட்சியை படம் பிடித்தது. கலைஞர் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையாக அவர் நடத்தப்பட்டார் என்பதை எல்லோரும் கண்ணார கண்டார்கள். அதோடு மட்டுமல்ல, அன்றைக்கு காவல்துறையினுடைய தாக்குதலுக்கு முரசொலி மாறன் அவர்கள், டிஆர் பாலு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு ஆளானார்கள் என்பதை பார்க்க முடிந்தது. இந்த நள்ளிரவு கைது என்கிற அந்த விஷயத்தின் மூலமாக தன்னுடைய அகங்காரத்தை, பழிவாங்கும் உணர்ச்சியை தீர்த்து கொண்டு விட ஜெயலலிதா விரும்பினார். கலைஞர் அழைத்துச் செல்லப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது நீதிபதியாக இருந்த அசோக்குமார் என்பவர், அவர் கலைஞருக்கு ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் காவலில் வைக்குமாறு உத்தரவிடுகிறார். அதாவது மேம்பாலம் கட்டுவதில் ஊழல் நடந்ததாக புதிதாக பொறுப்பேற்ற ஒரு கார்ப்பரேஷன் ஆணையரனுடைய அறிக்கையை வாங்கி, அந்த அறிக்கையின் மீது அவசரமாக ஒரே நாளில் முடிவுகள் எடுக்கப்பட்டு கலைஞரை எப்படியாவது கைது செய்துவிட வேண்டும் என்ற வெறியோடு அவர்கள் அந்த காட்சியை அரங்கேற்றினார்கள். பல புகைப்படங்கள் இருக்கின்றன. கலைஞர் இழுத்துச் செல்லப்படுகிற காட்சி. அப்பொழுது கலைஞரை அவர்கள் கிட்டத்தட்ட கொலை செய்ய விரும்புகிற அளவிற்கு அன்றைக்கு அங்கே ஒரு சூழல் நிலவியது. சிறைச்சாலை வாசலில் கலைஞர் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த காட்சி, இதெல்லாம் இன்றைக்கும் வரலாற்றினுடைய சுவடுகளில் நம் முன்னால் நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கின்றன. அந்த சமயத்தில் அங்கே என்டிஏ கூட்டணி அங்கே ஆட்சியில் இருந்தது. அந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அப்போது இருந்தது. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்த இந்த சம்பவங்கள் குறித்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே பெரும் அதிர்ச்சி அடைந்தது என்று சொல்லலாம். அதற்கு பிறகு என்ன நடந்தது? கலைஞர் எப்போது விடுதலை செய்யப்பட்டார்? வரும் நாட்களில் நாம் அதை பற்றி பேசலாம். மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல். இன்றைக்கி காய்ச்சல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து மனுஷனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சி நிறைய பேரை வந்து காப்பாற்றிடுறோம். இப்போ இன்னும் நம்மளுடைய அவல நிலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சலில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, காய்ச்சலை பற்றின முழுமையான விழிப்புணர்வு நமக்கு இல்லாதனால தான் வரும். காய்ச்சல் தான் இருக்கிறதுலே ரொம்ப சுலபமான ஒரு நோயும், அதே நேரத்தில் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையான நோயாகவும் உயிரே குடிக்கிற நோயாகவும் மாறுது. அப்போது இந்த காய்ச்சலை பற்றி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். முதல்ல
நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் காய்ச்சல்னா உடம்பு சூடானாலே காய்ச்சல் ஆகிடுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சூழலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மாற்றிக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப வெயில் அடிக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்வை வந்து உங்கள் உடம்பு வந்து கூல் பண்ணிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு ஹீட் ஆகிறது பார்த்த உடனே நமக்கு வந்து காய்ச்சல் இருக்குதுன்றதை நினச்சிப்போம். ஸோ யூஸ்வலாக இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காமனாக சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு தலையெல்லாம் ஒரே சூடாக இருக்குது சார், ரொம்ப பயமாக இருக்குது, மூளைக்காய்ச்சலாக இருக்குமா, இவங்களாம் அதை நினச்சிக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, காய்ச்சல்ன்றது ஒன்றுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது உங்கள் குழந்தையுடைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது விளையாடுறது வந்து ரொம்ப டல் ஆகிடும், நம்மளுடைய நடக்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா யூ ஆர் அஃபெக்டட் வித் சம் ஃபீவர். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக இந்த காய்ச்சலை டெஸ்ட் பண்ணிக்க முடியுது. இப்போல்லாம் வந்து தெர்மோமீட்டர்ஸ் பிளாஸ்டிக்ஸ்லேயே வருது, ஒரு 150 rupees 200 rupeesக்கே வருது. நீங்கள் ஒன்றும் இல்லை, அதை ஜஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர்ஸ் தான். நீங்கள் ஒரு ப்ரெஸ் பட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தையோட ஆக்சிலால் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எவ்வளோ இருந்தால் ஃபீவர் சார் அப்படின்வாங்க. மினிமம் 100 இருந்தால் தான் நீங்கள் ஃபீவர். 99 98 இதெல்லாம் ஃபீவரே இல்லை. நிறைய என் பேஷண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க, சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 99 இருக்குது சார் அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 99 டிகிரிக்கு 99 ஃபாரன்ஹீட்டுக்கே வந்து மருந்து கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 ஃபாரன்ஹீட் வந்தால் தான் நம்ம வந்து காய்ச்சலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாலே ஒரு பயம் வந்துடுது. காய்ச்சல் வந்து நம்மளுடைய நண்பன் நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, உங்கள் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்றதை வெளிக்காட்டுறது தான் அந்த காய்ச்சல். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாலே ஒரு பதட்டம், ஒரு பயம், அதை நம்ம எப்படியாவது குறைச்சாகணும் அப்படின்வாங்க. இப்போ இந்த காய்ச்சலில் 2 விதமான காய்ச்சல் இருக்குது. அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். வைரல் இன்ஃபெக்ஷன்னா எப்படின்னா, அந்த காய்ச்சல் வந்து நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் பெருசாக மாறாது. அது வந்து அதோடைய ஓன் கோர்ஸ்லேயே சரியாகும். அதாவது வந்து நீங்கள் 1 வாரம் இல்லை 5 நாள் 1 வாரம் வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ச்சலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். அதாவது வந்து உங்கள் காய்ச்சல் குறையிறதுக்கு பேராசிட்டமால் போல மருந்துகள், நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா காய்ச்சல் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இருக்க நீர் சத்து போயிடும். அதாவது நம்ம உடம்புல வந்து 60% வந்து பாடி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட்ஸ், அதாவது நீர். இதுக்குள்ள வந்து உங்கள் செல்லுக்குள்ளாரையும் வெளியாரையும் இருக்கும். இந்த ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது இந்த செல்லில் இருக்க நீர் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் செல்லெல்லாம் சுருங்கி போய் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் என் குழந்தைக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, எனக்கும் தலைவலியாக இருக்குது காய்ச்சல் வரும்போது. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான், நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து குறையிறதுனால. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், காய்ச்சலில் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அதை தான் நம்ம சப்போர்ட்டிவ் கேர்னு சொல்லுவோம். நிறைய தண்ணி குடிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, குளுக்கோஸ் குடிப்பாங்க. குளுக்கோஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம செல்லில் நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது என்ன பண்ணும், மேற்கொண்டு அந்த செல்லிருந்து தண்ணியை உறிஞ்சிரும். எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சுகர் இருக்கோ அந்த இடத்துக்கு குளுக்கோஸ் இருக்கோ வாட்டரை வந்து இது பண்ணிடும். இப்போ செல்லேருந்து இன்னும் வந்து வாட்டரை வந்து இழுத்துரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும், நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லைன்னா உப்பு சர்க்கரை கரைசல், அதாவது ஓஆர்எஸ் சொல்லுவாங்க, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கும்போது அது என்ன பண்ணணும்னா, ரத்தத்திலேருந்து செல்லுக்கு தண்ணீரை செலுத்தும். அது மாதிரி வந்து நம்ம காய்ச்சலுக்கு வந்து நிறைய தண்ணீர் பருகும் போது அந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாக நமக்கு வராது. இல்லைனா அந்த காய்ச்சலில் வந்து ரொம்ப டயர்டாகும். இதனால தான் வந்து காய்ச்சல் வரவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுவாங்க. ஃப்ளூயிட்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். ரெண்டாவது இந்த வந்து பார்த்திங்கன்னா, இந்த வைரல் ஃபீவருக்கு சப்போர்ட்டிவ் கேரில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேராசிட்டமால் அந்த மாதிரி கொடுக்கலாம். ரெண்டாவது நீர் சத்து சொன்னேன். சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா, சாஃப்ட் டயட் சொல்லுவாங்க. அதாவது வந்து எளிய உணவுகள் சாப்பிடணும். அதாவது ஈஸியாக டைஜஸ்டபிள், அதாவது இட்லி, கஞ்சி, இடியாப்பம், ப்ரெட்டு அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா, நீங்கள் வயிற்றுக்குள்ளே சாப்பிடும் போது அது டைஜஸ்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்ரெடி டெம்பரேச்சர் இருக்கும்போது இது இன்னும் கூட கொஞ்சம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது இந்த ஃபீவர்னால் வர ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக இந்த சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்துட்டு இவங்களுடைய ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள், அதாவது இவங்களுடைய நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணாலே எந்த பிரச்சனையும் வராது. சில நேரங்களில் வைரல் ஃபீவரில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஃபீவர் வந்து இருக்கும், மருந்து கொடுப்பீங்க, கொஞ்ச நேரத்தில் குறைஞ்சிரும், கொஞ்சம் நல்லா இருக்கும், விளையாடிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் சடனாக ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஜுரம் வரும்.
உடனே பெற்றோர்கள்லாம் ரொம்ப பயந்துருவாங்க. ஐயோ என் குழந்தைக்கு விட்டு ஜுரம் சார். ஒன்றும் பயப்பட வேண்டியதே அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற பேராசிட்டமால் அந்த ஃபீவரை மட்டும் தான் சப்ரஸ் பண்ணுமே தவிர அந்த இன்ஃபெக்ஷனை சப்ரஸ் பண்ணாது. இந்த வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்துகள் உபயோகத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து கிடையவே கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அதை பற்றி தெரியுது. ஆனால் இங்கே எப்படின்னா இந்த மருந்துடைய உபயோகம் இது வணிகமயம் ஆக்கினதுனால இதை எப்படி உபயோகப்படுத்துதுன்னு தெரியாமல் இதை நிறைய போட்டு நம்ம ஆங்கில மருத்துவமே தப்பு, ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு தப்பான கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. நிறைய நோய்களுக்கு வந்து உண்மையிலே மருந்துகளே தேவைப்படாத சூழலில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஆங்கில மருத்துவம் தப்பு கிடையாது, அதை கையாளுற ஆட்கள், அதே நேரத்தில் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அது பின்னாடி இருக்கிற வணிகத்தை பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மருந்தும் யூஸ் பண்ணக்கூடாது. மருந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது உங்களுடைய ஃபீவருக்கு வந்து வைரல் ஃபீவராக இருந்தால் நீங்கள் வந்து மாத்திரை, ஜுரத்துக்கு மாத்திரையும் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபுட்டில் வந்து சாஃப்ட் டயட் அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதே சப்போஸ் இன்ஃபெக்டிவ் ஃபீவராக இருந்துச்சுன்னா, இப்போ டைஃபாய்டு அந்த மாதிரினா அதுக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து போட்டு முறையான உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த காய்ச்சல்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனையே ஆகாது. இதை நம்ம சரியாக கையாளதுனால தான் இந்த காய்ச்சலை வந்து அதிகப்படியாக நம்ம வளர விட்டு நாளைக்கு பின்னாடி பிரச்சனையாக வந்துடும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நாளே டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க பயத்தின் அடிப்படையில். நிறைய பேருக்கு தெரியாது, நாளே பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பெருசாக வந்து அந்த நோயை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, நமக்கு வந்து முன்கூட்டியே வந்து எனக்கு டைஃபாய்டு வந்துடுச்சு, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அந்த கிருமி ரத்தத்தில் வர்றதுக்கு ஒரு 3 நாளாவது எடுத்துக்கும். ஸோ காய்ச்சல் வந்து 3 நாள் கழித்து டெஸ்ட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால் வந்து நீங்கள் வந்து இதை உங்கள் மருத்துவர்கிட்டே நீங்கள் விட்டுட்டு நீங்களாக போய் ரத்தம் டெஸ்ட் பண்ணுறதும் நீங்களாக மருந்து வாங்கி சாப்பிட்றதும் இது வந்து பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். இதனால் என்ன ஆகிடும்னா நிறைய வந்து உயிரிழப்புகள் ஏற்படுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா முறையான காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு வேணும். அதே நேரத்தில் மருந்துகளை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு குடும்ப நல மருத்துவரை அணுகி உங்களுடைய நோயை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்கணும். அதே நேரத்தில் இந்த காய்ச்சல் வந்து ஒரே நாளில் சரியாகணும்னு எதிர்பார்க்குறதும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணணும். அப்படி ஃபீவர் சரியாகலைன்னா திருப்பி போய் பார்க்கணும். இந்த பொறுமை இல்லாமல் ஹேண்டில் பண்ணும்போது இந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா ஒரு டாக்டர் விட்டு இன்னொரு டாக்டர் விட்டு போகும்போது இந்த காய்ச்சலுடைய தன்மையை நம்ம இழந்து நம்ம வந்து என்ன வேணும், பெரிய சிக்கலில் மாட்டி உயிரிழப்புகள் ஏற்படுது. இதுதான் நம்ம அண்மை காலங்களில் நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அதை அணுகும் போது அது பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்துது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஆங்கிலத்தில் பேலன்ஸ் என்று ஒரு சொல் உண்டு. அதை தமிழில் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப வேறு வேறு சொற்களால் மொழிபெயர்க்கலாம். பேங்க் பேலன்ஸ் வேறு. வாழ்வில் நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் அதன் பொருள் வேறு. பேங்க் பேலன்ஸ் என்று சொன்னால் வங்கி இருப்பு என்று பொருள். வங்கி கணக்கில் உங்கள் பணம் எவ்வளவு இருக்கிறது என்பது பேங்க் பேலன்ஸ். அதுவும் நன்றாக இருக்க வேண்டும். பிறகு வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஒரு சமன்பட்ட நிலை, அதுதான் பேலன்ஸ். ஒரு சமன்பட்ட நிலை இருக்க வேண்டும். கூடுதலாக உணர்ச்சி வயப்படாமல், உணர்ச்சியே இல்லாமலும் இருக்காமல், எல்லாவற்றிலும் ஓர் அளவு இருக்க வேண்டும் என்பதுதான் பேலன்ஸ். இதை மிக அருமையாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுவார், வாழ்க்கை என்பது ஒரு மிதிவண்டி மாதிரி. நீ அதை மெதுவாக வேண்டுமானாலும் ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓட்டாமல் வைத்திருந்தால் கீழே விழுந்து விடுவாய். யூ ஹாவ் டு பேலன்ஸ் என்று சொல்லுவார். நீ எப்படி அந்த மிதிவண்டியிலே நீ எப்படி அதை அப்படியே நீ சமன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மெதுவாகவாவது அந்த வண்டியை ஓட்ட வேண்டும். வெறுமனே வண்டியில் ஏறி உட்கார்ந்தால் கீழே சரிந்து விடும். அது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பொருளில் அங்கே சொல்லுவார். இன்றைக்கு மருத்துவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள், உணவிலே கொழுப்பு சத்து உள்ள உணவே உண்ணக்கூடாது என்று பலர் கருதுகிறார்கள். அப்படி அல்ல. மாவுச்சத்து கார்போ, நல்ல உடலுக்கான வலிமை கொண்ட புரோட்டீன் அல்லது பல்வேறு விதமான விட்டமின்கள், இன்னொரு பக்கத்தில் கொழுப்பு, எல்லாமே உடலுக்கு வேண்டும். ஆனால் எல்லாமே என்றால் எப்படி உண்பது? யார் தங்களினுடைய உணவை
சமன்பட்ட உணவாக, பேலன்ஸ்டு டயட் என்று அதற்கு பெயர். யார் ஒரு சமன்படுத்தப்பட்ட உணவாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் உடல்நலம் உடையவர்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் மாவுச்சத்து, இட்லி, தோசை, சோறு சரிதான், அதையே முழுக்க முழுக்க உண்கிறவர்களுக்கு உடலில் வலிமையற்று போய்விடும். எனவே அதுவும் வேண்டும், கொழுப்பும் வேண்டும், சத்துமிக்க உணவுகளும் வேண்டும், விட்டமின்ஸ், மினரல்ஸ் என்று சொல்லுகிற அவையும் தேவை. எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொண்டு நம்முடைய உணவு பழக்கம் பெரும்பாலும் எப்படி இருக்கிறது என்றால், முழுக்க முழுக்க இந்த கார்போ என்று சொல்லுகிற மாவு சத்துடைய உணவைத்தான் கூடுதலாக உண்கிறோம். சோறு தான் நிறைய, காய்கறிகள் மிக குறைவாக இருக்கின்றன. அதற்காக சோறே இல்லாமல் காய்கறிகள் அல்லது புலால் மட்டுமே உண்பது என்கிற ஒரு பேலியோ டயட் என்று சொல்லுகிற ஒரு முறை இன்றைக்கு உலக நாடுகளில் ஒரு பக்கம் இருக்கிறது. அதிலும் சில ஆபத்துகள் உண்டு என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாம் கலந்த உணவு தான். விமானத்தில் பயணம் செய்கிற போது சில நேரங்களில் உங்களுக்கு என்ன உணவு வேண்டும் என்று கேட்பார்கள். அப்படி நாம் அது சிக்கன் என்று இருக்கும், பீஃப் என்று இருக்கும். சிக்கன் என்று சொன்னால் 2-3 துண்டுகள் அந்த கோழிக்கறி நமக்கு கொடுக்கப்படும். நாம் காத்திருப்போம். எதற்காக என்றால், இன்னமும் சோறு கொடுக்கவே இல்லையே என்று. சோறு, சாம்பார், ரசம் என்கிற இந்த உணவு முறை ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இல்லை. அவர்கள் பெரும்பாலும் அந்த கோழிக்கறி துண்டுகளைத்தான் மதிய உணவாக சொல்கிறார்கள். நமக்கு மதிய உணவில் அது ஒரு பகுதியே தவிர அதுவே நமக்கு உணவாகாது. அங்கே அவர்களுக்கு அதுவே உணவாகிறது. நமக்கு காய்கறிகள், புலால் அற்ற சோறு மட்டுமே உணவாகிறது. இவை இரண்டும் சரியானதில்லை. எப்போதும் எல்லாம் சமன்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் உடல்நலம் கருதி சொல்வார்கள். மனநலம் கூட நம்முடைய சமன்பாட்டில் தான் இருக்கிறது. அந்த பேலன்ஸ் என்பார்கள். அப்படி சமன்பாடு இல்லாமல் உணர்ச்சி வயப்பட்டு கோபப்படுகிறவனை ஆங்கிலத்தில் இம்பேலன்ஸ்டு மேன் என்பார்கள். அவனுக்கு அந்த சமன்பட்ட தன்மை இல்லை. அது என்ன வாழ்வில் சமன்பட்ட தன்மை என்றால், எல்லா உணர்ச்சிகளையும் அளவாக கொள்வது, அளவாக கையாள்வது. சிலருக்கு சாதாரணமான கேள்விகளுக்கு கூட கோபம் வந்துவிடும். நாம் நேர்காணலில் கூட பார்க்கலாம். ஒரு கேள்வி கேட்டால் கேட்கிற அந்த பத்திரிகையாளரை பார்த்து கோபப்படுவார்கள். அப்படி அல்ல. நீங்கள் உங்களினுடைய சமன்பட்ட உணர்வுகளிலும் தளர்ந்து விடக்கூடாது. உண்மைதான், வாழ்வில் சமன்பாடு தான் முக்கியம். அதைத்தான் அவர் பேலன்ஸ் என்று ஆங்கிலத்திலே நண்பர்கள் சொல்லுகிறார்கள்.